Hi, this is Swastika Costumes, online boutique for Bharatanatyam costume stitching. இங்க பரதநாட்டியம் காஸ்டியூம் மட்டும் இல்ல, குச்சிப்புடி காஸ்டியூம் அண்ட் மோகினியாட்டம் காஸ்டியூம் கூட கஸ்டமைஸ் பண்ணி தரோம். வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல நான் இந்த சாரில இருந்து காஸ்டியூம் ரெடி பண்ண போறேன். சோ இத பத்தின விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு பியூர் சில்க் சாரி. ஸோ இந்த சாரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8100 அண்ட் இதோட பியூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் மார்க் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிக்சர்ஸ் ஷேர் பண்ணி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணுற பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து எங்கேன்னு வேணால் எடுத்துருப்பாங்க. லைக் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயோ இல்லை சம் வெப்சைட்ஸ்லேயோ இல்லை யாராவது ஷேர் பண்ண பிக்சராக இருக்கும். எப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் காஸ்டியூம் ஸ்டிச் பண்ண மாதிரி நல்ல சில்க் சாரியில் பண்ண மாதிரி பிக்சர்ஸ் காமிப்பாங்க. ஸோ அது காமிச்சிட்டு அதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க. பட் அதுக்கான ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரிலேயோ இல்லை சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கியோ பண்ணுறோம். ஆர்ட் சில்க் சாரி அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ஒரு காஸ்டியூமோட ப்ரைஸ் எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னா, நம்ம அதை என்ன சாரி மெட்டீரியல்ல இருந்து நம்ம காஸ்டியூம் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோட டோட்டல் காஸ்டியூமை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் காமிக்கிற பிக்சரில் இருக்கிற அதே அவுட்புட் வரணும் அப்படின்னா, அவங்க என்ன சாரி வச்சு பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சாரி மெட்டீரியல் வச்சு பண்ணால் மட்டும்தான் அதே அவுட்புட் நமக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு கலர் சாம்பிளுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, அதே அவுட்புட் வேணும்னா நீங்கள் அதே சாரியை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸை ஷேர் பண்ணிட்டு அவங்க நாங்கள் இவ்வளோ ப்ரைஸ் ஆகும், இது சாரி இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ரீசன் என்னன்னா, சாரி மெட்டீரியலை பொறுத்து தான் உங்களோட காஸ்டியூம் காஸ்ட் வந்து அதிகமாகுதே தவிர, எங்களோட ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க்ல பண்ணாலும் சரி, சில்க் காட்டன் சாரியில பண்ணாலும் சரி, ஆர் ரன்னிங் மெட்டீரியல்ல பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் எங்களோட ஸ்டிச்சிங் காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதோட காஸ்ட் டிஃபர் ஆகிறது எங்க அப்படின்னா, நம்ம என்ன சாரி மெட்டீரியல்ல பண்றோமோ அதை பொறுத்து தான். நான் இப்போ பேசுறது இந்த பர்டிகுலர் பேட்டர்னை பொறுத்து தான். ஸோ பேட்டர்னை பொறுத்தும் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஆனால் அதெல்லாம் ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் தான். தௌசண்ட்ஸில் டிஃபர் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி ப்ரைஸை பொறுத்து தான். ஸோ இப்போ இந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குவாலிட்டி தான் வேணும், இந்த ஃபினிஷிங் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஒரு சாம்பிள் பிக்சர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி சாரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாம்பிள் பிக்சரை வச்சுட்டு நான் இங்கே வந்து என்ன சாரி வாங்க முடியுமோ அதை வாங்கி அவங்களுக்கு பிக்சர் அனுப்பிச்சிட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அதை வாங்கி நான் இப்போ காஸ்டியூம் ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூஎஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் 18 செட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் பேக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஆர்ட் சில்க் சாரியில் டிசைன் பண்ண காஸ்டியூமை பற்றின வீடியோ. ஸோ அந்த ஆர்டரும் இவங்க கொடுத்தது தான். இப்போ இதை பியூர் சில்க்ல இந்த மாதிரி காஸ்டியூம் வேணும்னு சொல்லி கலர் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ பட்ஜெட்டும் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் தான் நான் இந்த மாதிரி ஒரு சாரியில் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சாரி வந்தாச்சு. நம்ம இப்போ இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்லு அண்ட் பிளவுஸை வந்து செப்பரேட் பண்ணிடுவோம். எப்படி காஸ்டியூம் நம்ம சாரியில் பண்ணும் போதும் பல்லு அண்ட் பிளவுஸ் முதல்ல செப்பரேட் பண்ணிடுவோம். அதை பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பல்லு, இங்கே உள்ளுக்குள்ள பிளவுஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எடுத்துடுறேன். ஸோ இப்போ ப்ளவுஸை செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ, கச்சோலி ஆர் பிரின்சஸ் இது வேணால் பண்ணிக்கலாம். இவங்க வந்து எனக்கு கச்சோலி ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ பல்லு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பல்லுவில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த டிசைனை ஒட்டி அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பல்லு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பல்லு பார்ட்டை வந்து நம்ம பிக் ஃப்ரில்ஸ் அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு காஸ்டியூம் இருக்குது, நான் அதை வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பிக் ஃப்ரில்ஸ். ஸோ இந்த ஃப்ரில்ஸ்க்கு நம்ம வந்து இந்த பல்லு போர்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லா வந்து நம்மளுக்கு பாடி பார்ட். ஸோ இதுல வந்து புட்டாஸ் இருக்கும் பாடியில. புட்டாஸ் பாத்தீங்கன்னா பல்லுக்கு பக்கத்துலயே நிறைய புட்டாஸ் இருக்க மாதிரி இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கும். ஸோ ஒரு சில சாரியில நிறைய பிளெயின் ஏரியா இருக்கும். அண்ட் ஒரு சில சாரியில புட்டாஸ் பாத்தீங்கன்னா பல்லுக்கு உடனே வந்து நிறைய புட்டாஸ் வந்து கிட்ட கிட்ட கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளவுடனே கொஞ்சமா புட்டாஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அப்புறமா ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரியும் இருக்கும் ஒரு சில சாரி. பட் இது வந்து ஈவனா சாரி ஃபுல்லுமே ஒரே அளவுல புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அது சின்னதா மாங்காய் இருக்கு. இப்போ இந்த பிளெயின் ஏரியாவை வந்து நம்ம மைண்ட் பண்ண வேணாம், இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோம்னா பார்டரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். சாரியில இருந்து ஃபுல்லா ரெண்டு சைட்ல இருந்துமே இந்த பார்டரை செப்பரேட் பண்ணணும். ஸோ பார்டரை செப்பரேட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பார்டரை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நான் இந்த பார்டரை வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் தனியாக எடுத்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பாடி பீஸ் தனியாக எடுத்துட்டு இதில் இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற ஷேப்பில் நம்ம பார்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38 பேண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும், அதனால நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக கொடுக்குறேன். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்காக ரொம்பலாம் விட வேணாம். நான் அதனால் வந்து கரெக்டாக இது ஒரு 1/4 இன்ச் இருக்கும், அந்த அளவுக்கு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைட்லேயுமே இருக்கிற பார்டரை வந்து நான் சாரியை விட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ இது ரெண்டு பார்டரையும் தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நாங்கள் இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இவ்வளோ காஸ்ட்லி சாரியை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இதை கட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து லைனிங்கில் வந்து நம்ம தேவையானதெல்லாம் கட் பண்ணி இப்போ இந்த மெயின் பாடி கிளாத் இதுதான். ஸோ இதையும் இந்த பார்டரையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். சாரி கட் பண்ணி அதுல இருந்து காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணதை காமிச்சோம். இந்த மாதிரி உங்களுக்கும் காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.